அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஆடி 1ஆம் தேதி ஆடி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சிறப்பான நாள்ல குலதெய்வத்தை எப்படி நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நம்ம வீடியோல இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேல்யூபிளான கமெண்ட்டையும் சொல்லுங்க. முதல்ல ஆடி 1 நம்ம என்னெல்லாம் பொருள் வாங்கி வைக்கணும் வீட்டில் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதில் முக்கியமானது தாம்பூலம், மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கிழங்கு, மாங்கல்ய சரடு, வெத்தலைப்பாக்கு, அதில் 11 ரூபாயோ இல்லை 1 ரூபாயோ 5 ரூபாயோ நாணயம், அப்புறம் பூக்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பூ இல்லாட்டியும் உதிரி பூ ஏதாவது 1 2 செவ்வந்தி இருந்தால் கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ளவுஸ் பிட் எப்போவுமே ஒரு 3 ப்ளவுஸ் பிட்டு புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மங்களகரமான பொருட்கள், அதுக்கு மேலே நீங்கள் எது வேணால் வைக்கலாம். கண்ணாடி வளையல் வைக்கலாம், அட்சதை வைக்கலாம். யாராவது பெரியவங்க சுமங்கலி பெண்கள் வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அட்சதை வைக்கலாம். நான் வாழைப்பழம் இல்லாதனால மாதுளம்பழம் வச்சுருக்கேன். வெத்தலைப்பாக்கு மேலே நீங்கள் வாழைப்பழம் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மங்கள பொருட்கள் தாம்பூலம் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறது எதுக்காக அப்படின்னா, வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு நம்ம இந்த தாம்பூலத்தை மறக்காம நம்ம கொடுக்கணும். அந்த எந்த ரூபத்திலேயாவது அம்பாள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதனால எந்த பெண்கள் வந்தாலும் மஞ்சள் குங்குமமாவது கட்டாயம் நம்ம வீட்டில் கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு கொடுத்து தண்ணீர் கொடுத்து தான் நம்ம அனுப்பி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதெல்லாம் வியாழக்கிழமையை வாங்கி ரெடி பண்ணி நீங்க பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது குலதெய்வ பானை எப்படி ரெடி பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த களையம், இது மண் களையம், அது மேல இருக்க மூடியும் மண்ணு தான், கீழே பித்தளை தட்டு வச்சிருக்கேன். இந்த மண் களையத்துல நான் நிரந்தரமா இது குலதெய்வ பானையை நான் வச்சிருக்கிறது நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆடி 1க்கு மட்டும் நம்ம அழைக்கிறதுக்கு எப்படி தண்ணீர் கலசம் வைக்கலாங்கிறதையும் சொல்றேன். ரெண்டையுமே உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை வச்சுக்கோங்க. இது நான் நிரந்தரமா வைக்கிறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பானையை நான் மாத்துவேன். இதுக்குள்ள நெல்மணியும் 11 ரூபாய் நாணயம் மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சது, அதுக்கப்புறம் பூக்கள் வச்சு இதை நான் மூடி வச்சிருவேன். இது மேல ஒரு அகல் விளக்கு. தினந்தோறும் நம்ம எந்த பூஜை பண்ணாலும் இந்த அகல் விளக்கை ஏத்திட்டு தான் குலதெய்வத்துக்கு நான் விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறம் தான் மற்ற விளக்குகளை ஏற்றுவேன். இது நம்ம வீடியோல எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் சகோதரி கூட போன தடவை சொல்லியிருந்தாங்க, போன வாரத்துல உங்க வீடியோ பார்த்து நான் குலதெய்வமே தெரியாம இருந்தேன், குலதெய்வ விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறம் எனக்கு குலதெய்வத்தோட அருளோட என்னோட குலதெய்வம் தெரிஞ்சு நான் போய் பொங்கல் வச்சேன்னு சொன்னாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் மற்ற தெய்வங்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இது மேல ஒரு மண்ணகல். இது எல்லாமே நீங்க நாளைக்கோ இல்லை இன்னைக்கு சாயங்காலமோ வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வெள்ளிக்கிழமை ஆடி 1ஆம் தேதி நம்ம அழைக்கணும். நான் பாத்தீங்கன்னா இந்த ஆடி 28 அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போவேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த களையத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி 28 அன்னைக்கு நான் இந்த களையத்தை அப்படியே கொண்டு போய் ஆத்துல போட்டுட்டு புதுசா வேற மண் களையம் வாங்கி நான் அந்த வருஷத்துக்கு நான் தொடங்குவேன் ஆடி 28 அன்னைக்கு. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை இதை மாத்தினா போதும். இந்த நெல் மணிக்கு பதிலாக நம்ம பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம், இல்ல தவிடு கூட சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு மஞ்சள் துணியில 11 ரூபாய் நாணயம் வச்சுக்கலாம். இது நிரந்தரமா நான் வச்சிருக்கிறது. நான் ஆடி 1க்கு மட்டும் குலதெய்வத்தை அழைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணீர் கலசம் வைக்கலாம். இந்த மாதிரி மண் கலையுமோ இல்லை செம்பு பாத்திரமோ ஏதாவது ஒரு 2 வகையான ஏதாவது ஒரு உங்களுக்கு எந்த உலோகம் இருக்கோ அது வச்சுக்கோங்க. மண்ணால் ஆனதுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இல்லைனாலும் பித்தளை செம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல தண்ணீர் ஊற்றிட்டு பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், விபூதி இருந்தா விபூதி. ஏன்னா சில பேருக்கு ஆண் தெய்வமும் குலதெய்வமா இருக்கும் இல்லையா, அதனால விபூதி, சந்தனம் இதெல்லாம் போட்டுக்கிறது நல்லது. இதெல்லாம் போட்டுட்டு நான் எனக்கு 3 தெய்வங்கள் குலதெய்வம், அதுல பெண் இருப்பாங்கனால குங்குமம் போட்டிருக்கேன். ஸோ லெமன் போட்டுட்டு பூக்கள்லாம் வச்சுட்டேன். இன்னும் நீங்கள் ஜவ்வாது, இது ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் போடலாம். அதெல்லாம் போட்டுட்டு வேப்பிலை சொருவிட்டு இந்த பானைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் நிலைவாசலில் வச்சுருங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி நிலைவாசலே வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை காலையில் ரெடி பண்ணிக்கோங்க. நாளே தட்டில் பொருள்லாம் எடுத்து வச்சுருங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் அந்த வாசலில் இதெல்லாம் வச்சு செஞ்சுருங்க. ஸோ இது ரெடி பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. வேப்பிலை சொருகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால இப்போ குலதெய்வம் கலசம் ரெடி ஆயாச்சு. காட்டினது நிரந்தரமான வைக்கிற கலசம். இது பார்த்தீங்கன்னா ஆடி 1க்கு நம்ம குலதெய்வத்தை அழைச்சி முதல்ல நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்ய போறோம். அதுவும் வெள்ளிக்கிழமையே வரனால நமக்கு ரொம்ப விசேஷமா வர்றதுனால ரொம்ப நம்ம இதை மிஸ் பண்ணாம நம்ம செய்யறது ரொம்ப நல்லது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சதுர்த்தியும் வருது, வளர்பிறை சதுர்த்தி. நம்மளுடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகரனுடைய அந்த நாளும் வருது.
அதனால விநாயகர் பெருமானை நம்ம வந்து வணங்க மறக்கக்கூடாது. அதனால விநாயகருக்கும் ஒரு பூ வச்சுட்டு நீங்க வந்து ஓம் கங் கணாதிபதியே நமக அப்படிங்கிற சங்கல்பத்தை நீங்க வந்து சொல்லிட்டு நம்ம வந்து குலதெய்வ விளக்கை வந்து ஏத்துறது ரொம்பவே நல்லது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால கோமாதா சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம். அதே மாதிரி கோமாதா சிலை இல்லாதவங்க உண்மையாவே வந்து நம்ம வீட்டுக்கு பசுக்கள்லாம் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து உணவுகள் கொடுக்கறது, அதே மாதிரி அவங்களுக்கு பழங்கள் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு வந்து எல்லாருடைய ஆசையும் சேர்ந்து பிறக்கக்கூடிய ஒரு மாச பிறப்பு ஆடி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மாசம். அந்த மாசமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக மாசம் தான் சொல்லலாம். அதை மட்டும் இல்லாம வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரியோட 3ஆம் நாள் வருது. அந்த 3ஆம் நாள் நவராத்திரி அப்படிங்கும் போது இன்னும் ஸ்பெஷலா தான் இருக்கும். அதுவும் ஆடி மாசம் வருது. ஸோ அப்போ ஆடி மாசம்னாலே நமக்கு அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு வாராகி சிலை இருந்தா அவங்களுக்கும் வந்து நீங்க அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். வேப்பிலையால வந்து அர்ச்சனை பண்றது அம்பாளுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நான் எப்பவுமே ஆடி முதல் வெள்ளி நான் வந்து அம்பாளை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அம்பாளை வந்து வீட்டுக்கு அழைப்பேன். முதல் வாரம் எந்த அம்பாளை அழைப்பேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில லாங் வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஸோ ஆஷாட நவராத்திரிங்கிறனால நிறைய பேர் வாராகி பக்தர்கள் நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. அதனாலதான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் 3ஆம் நாள் அன்னைக்கு ஆடி வெள்ளிலையும் நம்ம வாராகி அம்மனுக்கு வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு தமிழ் மாத பிறப்பு எந்த மாதமா இருந்தாலும் சரி முதல்ல பிறக்கிறப்ப கல்லுப்பு வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை அதுமா மகாலட்சுமிக்கு உரிய அந்த கல்லுப்பை வாங்கி நம்ம சாமி ரூம்ல வச்சு நம்ம சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முத நாளே வெள்ளிக்கிழமை காலையில வாசல்ல மஞ்சள் தண்ணீர் தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாணம் இருந்தா சாணம் தெளிச்சு கோலம் போட்டு நல்லா வந்து மங்களகரமா கோலத்துக்கு நடுவே வந்து பூக்கள்லாம் வச்சு அங்கேயும் வந்து விளக்கேத்துறதுனா விளக்கேத்தான். பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு காலையில வந்து விளக்கேற்றும் போது அந்த இருட்டுல அந்த ஒளி தெரியும் போது ரொம்ப அழகா இருக்கும். நிலைவாசல் அலங்காரமும் வியாழக்கிழமையும் நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்பதான் நம்ம சாமி வந்து நல்லா கும்பிட முடியும். வேப்பிலை மாலையா வந்து கட்டிக்கோங்க. வேப்பிலை வந்து இந்த மாசம் ஃபுல்லா உங்களால எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ வீட்டுல அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லது. நிலைவாசல்லையும் வைக்கலாம், நிலைவாசல் மேல தோரணமாவும் கட்டி விடலாம். அதே மாதிரி ஒரு கொத்தா வந்து கட்டி மேல வந்து மாட்டியும் விடலாம் நடுவுல. ஸோ உங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மாட்டி விடுங்க. அதே மாதிரி நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் தடவி நிலைவாசல் அலங்காரம்லாம் பண்ணிடுங்க, கோலம் போடுங்க. எந்த மாதிரி உங்களுக்கு அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணுங்க. வாசலில் உருளி வைக்கிறவங்க உருளி வச்சுக்கோங்க. கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி அதில் வந்து எலுமிச்சம்பழம் வந்து போட்டு வைக்கிறது, இல்லை எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி அதை வந்து மஞ்சள் குங்குமம் தடவி 2 பக்கட்டும் வைக்கிறது, எது உங்களுக்கு வந்து வசதியோ அந்த மாதிரி நீங்க வந்து திருஷ்டிக்காக வந்து வச்சுக்கோங்க. நிலைவாசல் அலங்காரம் முடிஞ்சு நல்லபடியா வந்து கலசத்தை வந்து நம்ம வெளியே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, குலதெய்வ பானையா இருந்தாலும் சரி குலதெய்வ கலசம் அந்த தண்ணீர் கலசமா இருந்தாலும் சரி எது நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை வெளியே வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருங்க. அதுக்கப்புறமா வெளியே வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிலைவாசல நம்ம வந்து ஏற்றுற விளக்கு, இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மாடம் மாதிரி வச்சிருக்கனால விநாயகருக்கு முன்னாடி ஒரு விளக்கு வந்து ஏற்றுவேன். அப்படி இல்லை எங்களுக்கு மாடம் வந்து இல்லை 2 சைடு நான் கீழே தான் ஏற்றுவேன் அப்படின்னாலும் ஒன்றும் தவறு கிடையாது. கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கட்டும் வந்து நீங்க வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு தோணுதோ, உங்களுக்கு எந்த மாதிரி வசதியில வந்து பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்க திருப்தியா பண்ணுங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம வந்து எல்லாமே வந்து கரெக்டா நாளே ரெடி பண்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கலசத்தை அந்த குலதெய்வ கலசத்தை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நிலைவாசலுக்கு முன்னாடி வச்சுட்டு அங்கேருந்து நம்ம வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே நம்ம வந்து அழைக்க போகிறோம். முன்னாடி வந்து பூஜை ரூமில் முதல் நாளே சுத்தம் பண்ணி வச்சுருப்பீங்களா, அங்கே வந்து ஒரு மனை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மனையில் வந்து இந்த குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா பானையை நீங்கள் அங்கே வச்சுட்டு விளக்கு வந்து ஏற்றுங்க. நெல் வைக்கிறவங்க குலதெய்வ பானை வைக்கிறவங்களுக்கு மேலே விளக்கு ஏற்றுவீங்க. அப்படி இல்லை தண்ணீர் கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா மேலே ஒரு மூடி போட்டு அது மேலேயும் விளக்கேற்றலாம். இல்லை கீழே வந்து கூட நீங்கள் அதுக்கு பானைக்கு பக்கத்தில் கூட நீங்கள் வந்து விளக்கேற்றலாம். இந்த மாதிரி நிலைவாசல்ல கீழேயும் வந்து நம்ம வந்து விளக்கேற்றிக்கலாம். மாக்கோலம் போடுறவங்க மாக்கோலம் போடுங்க, இல்லை வந்து அரிசி மாவுல வந்து நான் வந்து கோலம் மாவுலே போடுறேனாலும் போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி நிலை கதவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலைவாசல்ல அஷ்டலட்சுமிகள் இருக்கிற மாதிரி நிலை கதவுல குலதெய்வம் வந்து இருப்பாங்க. நமக்கு வர நல்லதை கெட்டதெல்லாம் உள்ள வந்து இந்த கதவை தாண்டி தான் வரணும், நிலையை தாண்டி தான் வரணும். அதனால கதவுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க. நிவேதனம் என்ன வைக்கிறது அப்படின்னா ஆடி மாசம் அப்படின்னாலே கூழ் தான். அதனால நமக்கு ரெடிமேடா வந்து ராகி மாவுலாம் கிடைக்கிது, கேழ்வரகுலாம் கிடைக்கிது மாவு. ஸோ அதை வந்து வாங்கி நம்ம வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்குவோம் தண்ணியில். ஸோ நான் வருஷம் என்னோட ஆடி ஸ்பெஷல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். போன வருஷம் நான் எப்படிலாம் வந்து சாமி கும்பிட்டேன், ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி 18 எல்லாமே இருக்கும், நீங்கள் பாருங்கள்.
ஸோ நல்லா தண்ணி வந்து கெட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டு அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு அது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்குனதுக்கப்புறம் தான் வெங்காயம்லாம் போடணும். அது கூடவே கொஞ்சம் தயிர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நான் பண்ணியிருக்கிறது. நம்ம பழைய காலத்து மாடல் மாதிரி கூழ் வந்து நம்ம முத நாளே பழைய சோறில் செய்கிற மாதிரி செய்யக்கூடாது அம்பாளுக்கு. அதனால தான் வந்து நான் வந்து ராகி மாவுலாம் வாங்கி அதில் வந்து கூழ் காய்ச்சி இந்த மாதிரி ஒரு மண் களையத்தில் தான் நான் வந்து வைப்பேன், வேப்பிலை கட்டி விட்டு. பார்க்கவே அப்படியே அம்பாள் வந்து நம்ம வீட்டில் அப்படியே உட்காந்துருவாங்க ஆசையாக. இந்த கூழுக்கு வந்து ஓடோடி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குலதெய்வத்தோட விளக்கு வந்து ஏற்றி நல்லபடியாக வந்து நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒன்று அழைச்சிருக்கேன். எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் ஆடி மாதத்துல எல்லா பூஜைகளும் நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லி என் குடும்பத்தை நல்லா செல்வ செழிப்போட நீ வைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இந்த ஆடி மாதம் முழுவதும் வெள்ளி செவ்வாயில கணவர் கையால் பூஜை பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்கள் வந்தாங்களோ அவங்க கிட்ட வயசுல உங்களோட பெரியவங்களா இருந்தால் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து அவங்க கையிலே வச்சுக்கோங்க. இந்த கலச நீரை வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள் நம்ம எடுத்து நம்ம வந்து வீடு முழுக்க தெளிச்சுட்டு மீதி தண்ணி இருந்தால் அது வந்து நல்லா வந்து செடிகளுக்கு வந்து நம்ம ஊற்றிடுறது ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து வீட்டுக்கு அழைக்கணும். அன்னைக்கு என்னெல்லாம் விசேஷம் நான் சொல்லிடுறேன். வளர்பிறை சதுர்த்தி, விநாயகர் பெருமானுக்கு உகந்த முழுமுதற் கடவுளுக்கு உகந்த அந்த ஒரு நாள், குலதெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள், நம்ம குலத்தையும் காக்கக்கூடிய குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய ஆடி 1. இது ரெண்டுமே சேர்ந்து வருது. முழுமுதற் கடவுளோட ஆசையும் குலதெய்வத்தோட ஆசையும் சேர்ந்து கிடைக்கிற ஒரு நன்னாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி 1. அன்னைக்கு சாயங்காலம் கூட விநாயகருக்கு நீங்க வந்து வெள்ளருக்கோ இல்லை அருகம்புல்லோ கூட சாத்தி நீங்க வந்து வழிபாடு செய்யலாம். ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால முருகனுக்கும் உகந்த நாள். அன்னைக்கு நம்ம வெற்றிலை தீபம் போடுறதுங்கிறதும் ஆடி மாதம் 1ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடலாம். செவ்வாய்க்கிழமை தான் போடணும்னு அவசியம் இல்லை. முருகனுக்கு உகந்தது வெள்ளிக்கிழமை தான். ஏன்னா சுக்கிரனுடைய அந்த கிரகத்துடைய எண் வந்து 6, முருகனுடைய எண்ணும் முருகனுக்கு தொடர்புடைய எண்ணும் 6 தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல நாள்ல நம்ம வந்து வெற்றிலை தீபம் போடுறதும் நல்லது. உங்களுக்கு எப்படி வந்து தோணுதோ, இந்த முருகனுக்கு வந்து ஒரே ஒரு தீபம் ஏற்றினா கூட ஓகே தான், அது மாதிரி பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமையோட வரக்கூடிய ஆடி 1 அப்படிங்கிறனால முதல் நாளே நம்ம அம்பாளையும் வந்து வணங்கலாம். அதுலேயும் குறிப்பா ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு வந்து நம்ம விளக்கு ஏற்றி போடுறது, ஆஷாட நவராத்திரி 3ஆம் நாள் வந்து வாராகி அம்மனுக்கு வந்து நம்ம வழிபாடு செய்கிறது. அந்த கோவிலுக்கு எந்த கோவில் அம்பாள் கோவிலுக்கு போறோமோ அங்க இருக்கிற அம்பாளுக்கு நம்மளால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி தர்றது. மற்ற எந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி தராட்டியும் மஞ்சளும் குங்குமமும் பாலும் வந்து வாங்கி கொடுங்க, ரொம்பவே நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு போய் விளக்கு போடுங்க. ரொம்ப ரொம்ப வந்து மாங்கல்ய பலம் வந்து கூடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து அம்பாளுக்கும் நம்ம வந்து செய்யும் போது அம்பாள் நம்ம வீட்டை தேடி ஓடோடி வருவாங்க. இது நான் வந்து அனுபவபூர்வமா அனுபவிச்ச ஒரு உண்மையெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஸோ சாயங்காலம் இந்த ராகு கால நேரத்துல 10 to 12 போக முடியாது, வேலைக்கு போற பெண்களா இருந்தா சாயங்காலம் வந்து நீங்க வந்து கோவிலுக்கு போய் உங்களால முடிஞ்ச ஒரு பொருளை வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து நம்ம முத நாள் வியாழக்கிழமை பண்றது ஓகே, வெள்ளிக்கிழமை வந்து பண்ண முடிஞ்சா சாயங்காலமா நீங்க பண்ணுங்க. ஏன்னா காலையில நமக்கு வந்து குலதெய்வ வழிபாடு செய்வோம், அதே மாதிரி கோவிலுக்கெல்லாம் போற வேலை இருக்கும். சாயங்காலத்துல நீங்க வந்து லட்சுமி குபேர பூஜை பண்ணலாம். இல்லை அப்படின்னா முத நாள் பண்ணலாம். அதை வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு குலதெய்வ பானை எப்படி வைக்கணும், குலதெய்வ கலசம் எப்படி வைக்கணும், நிலைவாசலை எப்படி அலங்காரம் பண்ணணும், எந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வருது, எந்த மாதிரி கடவுள்கள்லாம் வணங்கலாம், குலதெய்வத்தை எப்படி அழைக்கலாங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆடி 1 முதல் வெள்ளிக்கிழமையில உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி நல்லபடியாக உங்கள் குலத்தையும் உங்கள் குடும்பத்தையும் காக்கணும்னு சொல்லி நல்லபடியாக வேண்டிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி.